Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இசை ஞானி இளையராஜாவின் குடும்பமே ஒரு இசை குடும்பம்தான். இளையராஜாவின் மகன்களான கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்டோர் இசைத்துறையில் தங்களுடைய திறமையை நிரூபித்து காட்டினார்கள். அதேபோல இளையராஜாவின் மகள் பவதாரணி தேசிய விருது பாடகியாகவும் இசையமைப்பாளராகவும் தன்னுடைய சிறந்த பங்களிப்பை கொடுத்தவர். இப்பேற்பட்ட சூழலில் பவதாரணி கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதியன்று புற்றுநோய் காரணமாக உயிரிழந்து விட்டார். இவரது இழப்பு இளையராஜாவின் குடும்பத்தையே சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் பவதாரணியின் பிறந்த நாளான பிப்ரவரி 12ஆம் தேதி அவருடைய திதியும் இணைந்து வருவதை தொடர்ந்து இளையராஜா குடும்பத்தினர் சார்பில் அவருக்கு இசை அஞ்சலி செலுத்தும் விதமாக சென்னை மியூசிக் அகாடமியில் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வு நாளில் அவருடைய தந்தையான இளையராஜா, கங்கை அமரன், கார்த்திக் ராஜா, வெங்கட் பிரபு என இளையராஜாவின் குடும்பத்தினர் பலரும் கலந்து கொண்டனர். தனது மகளின் புகைப்படத்திற்கு மலர் தூவிய இளையராஜா தனது இசையில் பவதாரணி பாடிய காற்றில் வரும் கீதமே என்ற பாடலையும் பாடினார். அப்போது பேசிய இளையராஜா, பவதாரணி பாப்பாவின் பிறந்த நாள் இன்று. அவரின் இந்த பிறந்த நாளிலேயே அவரின் திதி நாளும் அமைந்திருக்கிறது. அவரின் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கான நல்ல உதாரணம் இது. சிறுமிகள் ஆர்கெஸ்ட்ரா குழுவை உருவாக்க வேண்டும் என்பது பவதாரணியின் கடைசி ஆசை. 15 வயதுக்கு மேற்படாதவர்களுக்கு மட்டுமே இந்த ஆர்கெஸ்ட்ரா. இனி உலகில் எந்த மூலையில் இருந்தும் சிறுமிகள் வந்தாலும் இந்த ஆர்கெஸ்ட்ரா குழுவில் சேரலாம். இந்த குழுவில் சேர விரும்புபவர்கள் எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும். இது பவதாரணியின் நினைவாக உலகம் முழுவதும் பரவும் என்று உருக்கமாக பேசியிருந்தார் இளையராஜா. அது மட்டுமின்றி கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நான் மலேசியாவில் இருந்தபோது பல பெண்கள் என் முன்பு பாடினார்கள். அதை பார்த்ததும் தான் என் மகள் என்னிடம் சொன்ன அந்த விஷயம் நினைவுக்கு வந்தது. எனவே அவருடைய ஆசையை நிறைவேற்ற கூடிய விரைவில் குழந்தைகளுக்கான இசைக்குழுவை துவங்கப் போவதாக இளையராஜா அறிவித்துள்ளார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பிறந்த நாள் பவதாவுக்கு. இந்த பிறந்த நாளே பவதா போன அந்த திதி இன்னைக்கு தான் வரும். திதியும் பிறந்த நாளும் ஒன்றாக வருவது என்பது யாருக்கும் நடந்ததில்லை. இது மிகவும் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கடைசியாக இசையமைத்த திரைப்படத்தின் வெளியீட்டு விழா இங்கேயே நடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வேண்டிக் கொண்டதற்காக இங்கே அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன். இங்கே அந்த விழா நடந்து முடிந்தது. இங்கே பவதாவின் பெயரால் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்க போகிறேன். மாணவிகள் சிறு பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், 15 வயதுக்கு மேற்படாதவர்கள் மட்டுமே இந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருப்பார்கள் என்பதை அவர்களை மட்டும் தேர்வு செய்ய இருக்கிறேன். இப்பொழுது அங்கேயே மலேசியாவிலேயே 2 ஆர்கெஸ்ட்ராவை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உலகம் முழுவதும் இந்த ஆர்கெஸ்ட்ரா, உலகிலிருந்து எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பணிபுரியுமாறு இசை விருந்து மக்களுக்கு என்றென்றும் அளித்து கொண்டிருக்கும் வகையிலே இந்த ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம். அது சரியான நாள் வருகின்ற நேரத்திலே நான் அறிவிப்பேன். மாணவிகள் தங்கள் பெயரும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் ஆடிஷன் கொடுத்து அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இந்த ஆர்கெஸ்ட்ரா உருவாகும். மிகவும் சிறந்த முறையிலே பவதாவின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையிலே இந்த இசைக்குழு தொடங்கி உலகம் முழுவதும் பரவும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன், இங்கே அறிவிக்கிறேன் முதலாக. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.